15 வயதில் இளம் நட்சத்திரம், 16 வயதில் சூப்பர் ஸ்டார். யூரோ கோப்பை கால்பந்தாட்டத்தில் பிரகாசித்த லாமின் யமால் எனும் கால்பந்தின் புதிய அத்தியாயத்தை இப்போது புரட்டி பார்க்கலாம். பதினாறு வயது முடிந்து 17வது வயதில் காலடி எடுத்து வைத்துள்ளார் லாமின் யமால். இவரின் தந்தை மௌனிர் நஸ்ரோயி ஒரு பெயிண்டர், மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர். தாயார் ஷெய்லா எபானா ஹோட்டலில் பணியாற்றும் தொழிலாளர், கயானா நாட்டைச் சேர்ந்தவர். 4 வயது முதல் கால்பந்து விளையாடும் லாமின் யமாலின் திறனை பார்த்த பார்சிலோனா அணி 6 வயதில் உலகின் தலைசிறந்த கால்பந்து அகாடமியாக விளங்கும் லா மாசியா அகாடமியில் அவருக்கு இடம் வழங்கியது. லா மாசியா அகாடமியில் மெஸ்ஸி இணையும் போது அவருக்கு வயது 12. ஆனால் 6 வயதிலேயே அந்த இடத்தை பிடித்து விட்டார் லாமின் யமால். சிறுவயது முதலே அவரின் திறனை பார்த்த பயிற்சியாளர்கள் அவரின் வயதுக்கு மூத்த வீரர்களுடனேயே விளையாட வைத்தனர். இளம் வயது முதலே சிறப்பாக விளையாடி வந்த அவருக்கு 14 வயதிலேயே பார்சிலோனா முதன்மை அணியில் பயிற்சி பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தன்னுடைய 15 வயதில் பார்சிலோனா அணிக்கு விளையாடியது மூலம் லா லீகா தொடரில் இளம் வயதில் களமிறங்கிய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்தார். 16 வயதில் சாம்பியன்ஸ் லீக் தொடரில் களம் இறங்கி இளம் வயதில் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் விளையாடிய வீரர். 16 வயதில் லா லீகா தொடரில் கோல் அடித்து இளம் வயதில் கோல் அடித்த வீரர் என யூரோ கால்பந்து தொடருக்கு முன்பாகவே பல சாதனைகளை புரிந்தவர் யமால். தன்னுடைய 16 வயதுக்குள் பார்சிலோனா அணிக்காக 51 போட்டிகளில் விளையாடிய அவர் 14 முறை ஸ்பெயின் நாட்டுக்கும் விளையாடி உள்ளார். புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், கால்பந்து உலகின் தலை சிறந்த வீரர்கள் என பார்க்கப்படும் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ தங்களுடைய 16 வயதில் கிளப் மற்றும் நாட்டிற்காக ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடி உள்ளனர் எனில் யமாலின் சாதனை நமக்கு புரிய வரும். இப்படி யூரோ தொடருக்கு முன்பே இளம் நட்சத்திரமாக வந்த அவர் இந்த தொடரில் சூப்பர் ஸ்டாராக மாறியுள்ளார் என்றே கூற வேண்டும். நடைபெற்று முடிந்த யூரோ கால்பந்து தொடரில் 1 கோல் மற்றும் 4 அசிஸ்ட் வழங்கியது மூலம் இந்த யூரோ தொடரில் கோல்களில் நேரடியாக அதிகமாக பங்கேற்றுள்ள வீரர் என்ற சாதனையை படைத்தது மட்டுமில்லாமல் ஒரு யூரோ தொடரில் அதிக அசிஸ்ட் செய்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இது மட்டுமில்லாமல் காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டி என 3 போட்டிகளிலும் நேரடியாக கோல்களில் பங்காற்றிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தது மூலம் இந்த ஆண்டின் யூரோ தொடரின் சிறந்த இளம் வீரர் பட்டத்தையும் அவர் பெற்றுள்ளார். இப்படி லாமின் யமால் தன்னுடைய 16 வயதிற்குள் பல சாதனைகளை அவர் புரிந்திருந்தாலும் அனைவரும் அதிசயத்துடன் பார்ப்பது அவரின் முடிவெடுக்கும் திறனைதான். காரணம், நவீன கால்பந்தில் ஒரு சிறிய தவறு மேற்கொண்டாலும் அது எதிரணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கும் என்ற நிலை உள்ள நிலையில் தன்னிடம் பந்து கிடைத்தால் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பதையே அனைவரும் வியந்து பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.